வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் பார்த்தீங்கன்னா, மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண முருகன் டெம்பிள தான் பத்தி பார்க்க போறோம். இந்த கோயில் இங்க இருக்குங்கிறது மறைமலை நகர்ல இருக்கவங்க பாதி பேருக்கே தெரியாது. அதனால தான் நாங்க இந்த வீடியோவே மேக் பண்ணி போடுறோம். ஏன்னா, இந்த மாரி மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோவில் மற்றும் பழமையான கோயில்கள்லாம் நாங்க நெறைய வீடியோ இந்த யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த சேனல்ல இருக்கு பார்த்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா, நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் இதன் மூலம் நெறைய வீடியோ போடறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹைவேல இருந்து ஒரு 2 1/2 கிலோமீட்டர் உள்ளாடி போனீங்கன்னா, லெஃப்ட் சைடுல நாகவல்லி அம்மன் கோவில் டெம்பிள்னு ஒண்ணு இருக்கும். அதுல இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கல்யாண முருகன் டெம்பிள் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில ரீச் பண்றதுக்கு பஸ் வசதி பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலருந்து 118 மறைமலைநகர் பஸ் இருக்குங்க. அதுல ஏறுனீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்ட்டா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இதனோட லொக்கேஷன் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மக்களே, ஃபைனலா நம்ம அந்த கோவில ரீச் பண்ணிட்டோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா, புதுசா கட்டிட்டு இருக்கக்கூடிய பாதை. இங்க ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால, நம்ம இப்போ பழைய பாதை வழியாவே போய் பார்க்கலாம். புதுசா கட்டிட்டு இருக்கக்கூடிய பாதையும் நான் உங்களுக்கு வீடியோல எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு எது ஃபேவரோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய பாதையில பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கும், முருகருக்கும் தனித்தனி சன்னதியா அமைச்சிருந்தனால 2 பாதையா வச்சிருப்பாங்க. அந்த 2 பாதை வழியாவும் நாங்க போய் காட்டுறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பெருமாளுக்கு தனி ஆர்ச் வச்சிருப்பாங்க. முருக பெருமானுக்கு தனி ஆர்ச் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வாங்க மக்களே. ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை தரிசிச்சுட்டு அடுத்தது மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க செல்வ விநாயகர் சன்னதி அமைச்சிருக்காங்க. ஏன்னா முதற் கடவுள் விநாயகர்னால ஃபர்ஸ்ட் நாம அவரை கும்பிட்டுட்டு தான் அடுத்த கடவுளை நம்ம தரிசிக்க போகணும். இந்த பாதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈஸியா ஏறது மாதிரி தான் அமைச்சு வச்சிருக்காங்க. நம்ம வயசானவங்க எப்படி ஏறுவாங்கன்னு நம்ம பயப்பட வேண்டாம். யார் வேணாலும் ஈஸியா ஏறிறலாம். அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா கட்டிட்டு இருக்கக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா, பாதி தூரம் வண்டி மேல வந்துரும். அதுல இருந்து ஈஸியா ஏறது மாரி தான் உங்களுக்கு கிரில் சப்போர்ட்டோடி எல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். யார் வேணாலும் இங்க ஈஸியா தரிசனம் பண்ணிட்டு போயிரலாம். மக்களே, வாழ்க்கையில நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும், கடைசியில நம்ம கடவுள்ட்ட தான் ஏதாவது ஒரு வழிய காட்டுப்பான்னு நம்ம நிக்கிறோம். நம்ம இப்ப நாட்டுல 2டே 2 பிரச்சனை தான் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வேலையில்லா திண்டாட்டம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நாங்க இந்த வீடியோ எடுத்து போடுறோம். அதாவது கல்யாண தடைகளை போக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுப்பாரு. கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு ஒரு தடவ தரிசனம் பண்ணுங்க. வரன் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க சொந்தங்களுக்கும், உங்க பேச்சுலர் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட நிறுவனர் கணபதிங்கிறவரு இந்த கோவில் ஆரம்பிச்சாரு. அவருக்கு நினைவாட்டு இந்த மண்டபம் அமைச்சு வச்சிருக்காங்க. இதனோட கதை பார்த்தீங்கன்னா, நான் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்புறமா சொல்றேன். வாங்க நம்ம மேல போகலாம். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா, நாகேஸ்வரருக்கு சன்னதி அமைச்சு வச்சிருக்காங்க. சாமியை தரிசிட்டு நம்ம மேலே போகலாம். இது ஒரே மலையா இருந்தாலும் இங்க 2 சன்னதி தனித்தனியா இருக்கிறதுனால நம்ம முதல்ல பெருமாளை தரிசிச்சுட்டு அப்புறமாட்டு முருகரை தரிசிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதுல தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா முருகருக்குன்னு தனியா சன்னதி சைடில் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு மண்டபம் பார்க்குறீங்கல்ல, இங்க தான் முருகருக்கு சன்னதி வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இத ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி மாத்திட்டு இப்ப தனி சன்னதியாட்டு அந்த பக்கம் வச்சிருக்காங்க. நான் வண்டியில வரும்போது உங்களுக்கு காமிச்சேன்ல, ரெனோவேட் ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு, அந்த கோவில் தாங்க. நம்ம பெருமாளை தரிசிச்சுட்டு அப்புறமாட்டு நம்ம அந்த முருகன் கோவில போய் பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நவ கிரகங்களுக்கு சன்னதி அமைச்சு வச்சிருக்காங்க. வாங்க சாமியை தரிசனம் பண்ணலாம்.
நவக்கிரகங்களை தரிசனம் பண்ணி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு சன்னதி அமைச்சு வச்சிருக்காங்க. ஆஞ்சநேய பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததாட்டு ஸ்ரீ சந்தோஷி மாதா சாமியை தரிசனம் பண்ண போகலாம். நிறைய பேர்த்துக்கு இங்கே சந்தோஷி மாதா சாமி இருக்குது தெரியாது. நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சுருப்பீங்க, இங்கே வந்து நிறைவேற்றிக்கலாம். சந்தோஷி மாதாவை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு மலையை உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து காட்டுறேன் பாருங்க. இது என்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலைங்க. இது இந்த கோவிலில் இருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த கோவிலுக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதனோட வீடியோ வந்து நான் முன்னாடியே இந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதனோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த பெருமாளும் பார்த்தீங்கன்னா கல்யாண வரம் தரும் பெருமாள் தான். அது மட்டும் இல்லாமல் கல்வி, செல்வம், வேலை இதில் எதாவது தடை இருந்துச்சுன்னா அதையும் போக்கி தருவாருங்க. மறக்காம இந்த கோயிலுக்கு வரவங்க அந்த கோயிலுக்கும் போய் சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மலைக்கு மேலே தனி சிறப்போட பழமையான கோவிலாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தென் திருப்பதி வெங்கடாஜலபதி. அவரை தரிசனம் பண்ணிட்டு இந்த ஏரியாவை காட்டுறேன் பாருங்க. இது வந்து கூடுவாஞ்சேரி பேக் சைடு, அப்புறம் வந்து எஸ்ஆர்எம் பேக் சைடு. ஃபுல்லாக 360 எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கருடாழ்வார ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க. அவரை தரிசனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமாட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, நான் வரும்போது ஒரு முருகன் கோவில் காமிச்சேன்ல, அந்த முருகன் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த மலையிலேருந்து வேறு பாதை வழியாகவும் அந்த முருகன் கோவிலுக்கு போகலாம். இப்போ நான் இந்த பாதை எப்படி இருக்குன்னு காணிக்கிறதுக்காக தான் இந்த பாதை வழியாக நான் கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். நீங்கள் கோயிலுக்கு வரவங்க அந்த ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பாதை வழியாகவே வந்து இந்த எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பாதை வழியாகவே நீங்கள் கீழே இறங்கி போகலாம். நான் உங்களுக்கு இந்த கோவிலை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த 3 பாதையுமே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த முருகர் கோவிலும் பெருமாள் கோவிலும் ஒரே மலையில் இருந்தாலுமே நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு தனி ஒருத்தவங்களும் முருகருக்கு தனி ஒருத்தவங்களும் தான் நிர்வாகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாட்டு நான் வரும்போது ஒரு முருகன் கோவில் காமிச்சேன்ல அந்த சைடு, இப்போ அந்த சாமியை நம்ம தரிசனம் பண்ணால் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நான் இதனால தான் சொன்னேன், இப்போ இங்கே வந்து வண்டியில் போனாலும் நடந்து போனாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லிப்பரியாக சான்சஸ் இருக்குது. இங்கே ரெனோவேட் ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா இந்த இடது பக்கம் ஃபுல்லும் படி போட்டுருவாங்க, வலது பக்கம் பாதி தூரம் வரைக்கும் நம்ம வண்டியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்து போய்க்கலாம். வண்டியை பார்க் பண்ணிட்டு முருகனை மனசில் நினச்சிட்டு நம்ம மலையேற ஆரம்பிப்போம். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கீழே நிறைய இடம் உண்டு, அங்கே பார்க் பண்ணிவிட்டு மேலே நடந்து வந்துக்கலாங்க. நான் மேலே நடந்து வரும்போது கொஞ்சம் பார்த்து தான் வரணும், ஏன்னா இங்கே ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லிப்பரி ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. முன்னாடி ஒரு வேலை ஒன்று அமைச்சு வச்சுருக்காங்க, அதை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வியூவில் வந்து பார்க்க அந்த கோவில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த கோவில் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டுனா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஏன்னா மறைமலை நகரோட ஒரு அடையாளமாகவே இந்த கோவில் மாறிடும். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மலேசியா முருகன் டெம்பிளுக்கு முன்னாடி ஒரு சாமி சிலை வச்சுருப்பாங்கல்ல, முருகன் ஸ்டாச்சு, அதே மாதிரியே அந்த கான்செப்டில் இந்த பக்கமும் இடது பக்கத்தில் ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் மட்டும் சூப்பராக வச்சுருப்பாங்க.
இந்த கோவில் ரெனோவேஷன் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் மக்களே. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இங்கே வந்து தரிசனம் பண்ணி முருகரோட அருள் பெறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் நடந்து வரும்போது தெரியும், இந்த 2 பக்கமும் படிக்கட்டில் அவங்க இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துருப்பாங்களா அவங்களோட கல்வெட்டுக்களை வச்சுருக்காங்க. தனி ஒரு மனிதனால் கண்டிப்பாக இந்த கோயிலை ரெனோவேட் பண்ண முடியாதுங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு நன்கொடையை நீங்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த கோவில் எழும்புவதற்கு உதவியாக இருக்கும். மக்களை நம்ம கடந்து வந்த பாதையை பார்த்தீங்களா? அப்படியே அந்த ஓவர் வியூவும் பார்த்துக்கோங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்து. இது வந்து ஒரு குன்றுன்னு சொல்லலாம், மலையும் கூட சொல்ல முடியாது, ஒரு குன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான். எங்களால் இந்த சாமியை உள்ளே காட்ட முடியாது, ஏன்னா கருவறையை வந்து ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாதுனால நாங்கள் அந்த சுற்றுப்பிரகாரத்தை காணிக்கிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து தட்சிணாமூர்த்தி வச்சுருக்காங்க, வாங்க அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மீதியை பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. வாங்க கோவில் சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், மக்கள் வந்து வீடு கட்டதுக்கு வேண்டி பிரார்த்தனையை வச்சுட்டு போயிருக்காங்க. சின்ன சின்ன கற்களால் வச்சு வீடு கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து இங்கே அனுமதி கிடையாது. மக்களோட கஷ்டத்தை வேற எங்கே தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த கோயிலில் தான் வந்து இறக்கி வைக்கிறாங்க. முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்கள் வேண்டுதலை வைங்க. அவர் நிறைவேற்றினதுக்கு அப்புறமாட்டு அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் ஒரு வேல் சாத்துங்க. இதுதான் அந்த கோயிலோட ஐதீகம். இப்போ நம்ம அடுத்ததாட்டு பார்க்க போகிறது ராமரோட சன்னதி. நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தா உங்களுக்கு எல்லா சாமியும் நாங்கள் காமிச்சிருப்போம். ஆனால் வந்து கோயில் நட சாத்தக்கூடிய டைமுக்கு வந்ததுனால எங்களால் காட்ட முடியல மக்களே. இதோட கரெக்டான டைம் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியான டைம் வந்து முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்தியாக கிளம்புங்க. இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, இந்த ரெயில் நகரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம், அதாவது இந்த ரயில்வே குவார்ட்டர்ஸில் ஒதுக்கியிருப்பாங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒருத்தங்க தான் வந்து இந்த கோவிலை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த படிப்படியாக சேர்ந்து இந்த கோவிலை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரூம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சிவன் சன்னதி ஒன்று அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த அன்னதான கூடமும் இருக்குது. இந்த பில்டிங்கோட மேலே தான் ஃபஸ்ட்டு முருகரை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து டெவலப் பண்ணி தனியாக இருக்கட்டும் சொல்லி தான் இப்போ இந்த கோவில் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய மாடிப்படி பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் நம்ம அந்த கோவிலுக்கு போக மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, ஃபைனலாட்டு இந்த முருகர் ஸ்டாச்சுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இந்த பயணத்தை முடிச்சுக்கிறோம். முருகர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறைமலை நகரில் மலை மேல் அமைஞ்சிட்ருக்கூடிய முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணோம். ஸோ ஒரு பேர் வந்து கல்யாண முருகன். தரிசனம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நம்மளுடைய தேடல்களை நீங்களும் வந்து இணைய விரும்புனீங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா. Thank you for watching. Bye.